நல்ல காரசாரமாக நான்வெஜ் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும். அதுலேயும் அந்த காரத்தில் கண்ணு மூக்கெல்லாம் தண்ணி வரணும்னு சொல்லுவாங்க. மிளகாய் பொடி சேர்க்காம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காடை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியை கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடிச்சு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலா கூடயே நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க காடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துடும். கடைசி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஆனா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா பொடியே கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா அட்டி தூள் டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு காடை டேஸ்ட் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.